friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் செட் இன்டர்ஃபேஸோட டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனலில் தமிழில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் தமிழில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் செட் இன்டர்ஃபேஸ். இப்போ செட் இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்மகிட்ட லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஹேஷ் மேப் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக வந்து செட் இன்டர்ஃபேஸ் தேவை அப்படின்னா, நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுல அந்த எலமெண்ட்ல வந்து டூப்ளிகேட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல தான் வந்து நம்ம வந்து செட் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடிஸ், ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் ஐடி வந்து சேமா இருக்காது. கஸ்டமர் நேம்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், பட் கஸ்டமர் ஐடி வந்து டூப்ளிகேட் இருக்காது. அதே போல ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செட் இன்டர்ஃபேஸில் ஸ்டோர் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஃபைன். ஸோ இது வந்து எதுக்காக செட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு, இந்த செட் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து HashSet, அடுத்து வந்து லிங்க்டு HashSet, அடுத்து வந்து ட்ரீ செட். இந்த மூணுக்கு டிஃபரன்ஸ் வந்து குயிக்காக பார்த்துடலாம். HashSet வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்டரில் வந்து எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணாது. பிகாஸ் அண்டர் த ஹுட் வந்து ஹேஷ் மேப்பை தான் வந்து யூஸ் பண்ணும். அதனால் வந்து எந்த ஆர்டரில் நம்ம எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது. பட் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எலமெண்ட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வெரி குயிக்காக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஹேஷிங்கை யூஸ் பண்ணி லாஜிக் வந்து உள்ள இன்டர்னலாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்டு HashSet வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து எலமெண்ட் ஆட் பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்டு HashSet வந்து யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ். ஒரு சம் சினாரியோவில் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னா நீங்கள் வந்து லிங்க்டு HashSet யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அதர் ஹேண்ட் வந்து ட்ரீ செட் வந்து எப்போ போகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணி வேணும். அந்த மாதிரி சினாரியோவில் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்து நீங்கள் செட்டில் வந்து ஆட் பண்ணிட்டே போகிறீங்க. பட் நீங்கள் ஃபைனலாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி வேணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து ட்ரீ செட் போய்க்கலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் த நீட் நீங்கள் எந்த செட்டுன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேசிக்கலாக செட்டு என்ன, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு HashSet ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, கண்டென்ட்ஸ் எப்படி வந்து செக் பண்ணுறது, ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது டீட்டெயில்டாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி HashSet வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா HashSet பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா தெரியும். ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி HashSet யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டேன், செட் எக்ஸாம்பிள் அப்படின்னு. அதில் ஒரு புது ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வந்து பேங்க் app.java அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு வேலிட் ஜாவா நேம் கொடுத்துக்கிட்டா ஓகே. இங்கே வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து செட் அப்படின்ற அந்த இன்டர்ஃபேஸை போட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடிஸை தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் இங்கே கஸ்டமர் ஐடி அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை வந்து செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை வந்து நான் கஸ்டமர் ஐடிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து நியூ HashSet. இப்போ வந்து ஒரு செட்டு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த செட்டோட நேம் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி. இதில் வந்து ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் செட்டு அண்ட் HashSet இம்போர்ட் பண்ணிட்டேன். பேசிக்கலி இது ரெண்டுமே வந்து java.util பேக்கேஜில் இருந்து தான் ரெஃபர் ஆகுது. ஃபைன். இது ஆல்ரெடி இருக்குது, ஜஸ்ட் நம்ம we are going to use. இப்போ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஐடி CI001 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து 34 அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 4 கஸ்டமர் ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா மல்டிபிள் வேஸில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த லிஸ்ட் செட்டை வந்து நம்ம ஃபார் ஈச் வச்சு ஐட்ரேட் பண்ணலாம். அடுத்து வந்து இட்டரேட்டரை வச்சு ஐட்ரேட் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் வச்சு இட்ரேட் பண்ணலாம். நான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரீம்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். டாட் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ரீமாக போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபார் ஈச் போட்டு என்னன்னா நீங்கள் வந்து இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். இதுதான் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு செட்டு கிரியேட் பண்ணி அதில் எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் எல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே போல் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ HashSet யூஸ் பண்ணுறதுனால நம்ம எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது. அதனால் ஈவன் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து
1001 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1004. ஏன்னா வந்து HashSet வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணாது. ஃபைன். இப்போ வந்து நம்ம எலமெண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு கஸ்டமர் ஐடி சேம் கஸ்டமர் ஐடியை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி CI1001 வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். பட் அகைன் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைன். இப்போ ரன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் நம்ம ஒரு எலமெண்ட் ஆல்ரெடி 4 எலமெண்ட் ஆட் பண்ணோம். நம்ம திரும்பவும் அந்த கஸ்டமர் ஐடி ஆட் பண்ணுறோம். பட் ஸ்டில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த 4 தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் இருக்குல்ல, இந்த ஆடு வந்து சக்ஸஸ் ஆகாது. இந்த ஆர்டர் ட்ரை பண்ணுறப்ப நம்ம அண்டர்லையிங் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த எலமெண்ட் வந்து இருக்குது, அதனால் அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து செட்டோட மெயின் திங்கை வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது. ஃபைன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து நான் 4 எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 4 எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஐடி டாட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். லைக் ஆடு, இப்போ நீங்கள் எவ்வளோ சைஸுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்றது வந்து கண்டெய்ன்ஸு, ஆட் ஆல் அப்படின்றது நீங்கள் ஒரு இன்னொரு செட்டவே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். பட் நான் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிமூவ். இப்போ ரிமூவ் பண்ணோன்னா இதுலேருந்து நான் வந்து மேபி CI கஸ்டமர் 1003 வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். சப்சிக்வெண்ட்லி இங்கே நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 to 4 மட்டும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 4 தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து 3 வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். வந்து ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் மெத்தடை கால் பண்ணிட்டு எந்த எலமெண்ட்டை வந்து பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதை பாஸ் பண்ணால் ஓகே. ஃபைன். இப்போ வந்து ரிமூவ் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் அப்டேட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம லிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து செட் ஆப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வந்து இண்டெக்ஸை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை இன்டெரக்டாக பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த எலமெண்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது எலமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நான் C1002 இருக்குல்ல, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு C1005 வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ கஸ்டமர் ஐடிஸ் டாட் ரிமூவ் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த 2 வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் 5 வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டைரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. இன்டெரக்டாக வந்து இந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டுக்குள்ள தான் 5 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கணும்னா 1 3 4 5 இருக்கும், 2 வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 3 4 5 தான் இருக்குது. ஏன்னா 2 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. 2 ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வந்து 5 வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து இன்டெரக்டாக நம்ம அப்டேட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு, ஒரு இதை ரிமூவ் பண்ணுறது பார்த்தாச்சு, அடுத்து வந்து ஒரு எலமெண்ட் அப்டேட் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து இங்கே வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். அதுக்கு தான் வந்து நம்ம கண்டெய்ன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பேசிக்கலி இப்போ வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் ஐடி அந்த செட்டில் வந்து இருக்கா இல்லையான்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்ன்ஸ் ஜஸ்ட் நான் டைனமிக்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு கஸ்டமர் ஐடின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கஸ்டமர் ஐடி வந்து இந்த செட்டில் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் அப்படின்ற மெத்தட். கண்டெய்ன்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து அந்த செட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஃபைன். இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும், இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வித் ஐடி ஃபவுண்டு, ஏன்னா வந்து அது வந்து இருக்குது அப்படின்றதுனால கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ இல்லாத ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் 5 வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே என்னவாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்ன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணும். ஸோ நம்ம 1005 ஆல்பம்னா அது வந்து அவைலபிளாக இருக்காது, அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். இது ஃபால்ஸ் வரனால நம்மளுக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி நாட் ஃபவுண்ட், ஏன்னா வந்து அதில் வந்து இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து செக் பண்ணுறதுக்காக. ஃபைன். இப்போ இன்னொரு ஃபைனலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமர் ஐடி டாட் கிளியர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டும் கிளியர் பண்ணிடும். நீங்கள் அதுக்கப்புறம் சரி இப்போ உண்மையிலே கிளியர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஒரு சிஸ் அவுட் போட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எலமெண்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். பட் ஜஸ்ட் ஒரு சினாரியோவில் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுற எல்லா எலமெண்ட்டையும் வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து ஒரு எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் வந்து கிளியர் மெத்தட் இருக்குது. இந்த கிளியர் வந்து அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கிளியர் பண்ணிடும். இப்போ கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எம்டி செட்டு தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி செட்டு தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அதை அப்டேட் பண்ணுறது, அதே போல் அதில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கண்டென்ட்ஸ் வச்சு பார்க்குறது, அதே போல் ஒரு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.